அந்த காலத்துலலாம் பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டா 10 நாள் வெளியே விட மாட்டாங்க. காவலுக்குன்னும் பெரியவங்க கூட இருப்பாங்க. எனக்கு பக்கத்துல ஆச்சி என் கூட இருந்தாங்க. எனக்கு அத்தை பசங்க கில்ட்டா, லக்கு என் கூட தான் இருந்தாங்க. நம்ம கையில இரும்புல சாவி குடுத்து வச்சிருப்பாங்க. ரூம்லயே இரும்புல வெட்டுக்கத்தியும் வச்சிருப்பாங்க. 10 நாளும் மீன் சாப்பாடு தரமாட்டாங்க. உளுந்தங்களிய தேங்காய் பால் விட்டு தருவாங்க. நாட்டுக்கோழி முட்டைய பச்சையாவே தருவாங்க. அந்த தோட்டுலயே நல்லெண்ணெயும் விட்டு தருவாங்க. நம்ம அழுவோம் சாப்பிட்றதுக்கு. நம்ம அம்மா நம்ம மூக்க பிடிச்சிட்டு நமக்கு 2 திட்டு திட்டு வாயில தருவாங்க. அப்போ அதுக்கு பலன் தெரியாது. 30 வயசு ஆகும்போது தான் அதுக்கு பலன் நமக்கு தெரியும். எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. பச்சை மாவு எல்லார் வீட்டுக்கும் குடுப்பாங்க. பச்சரிசிய ஊற வச்சு, உரல்ல இடிச்சு, அதில கருப்பட்டி தேங்காய் எல்லாமே போட்டு இடிச்சு, பெரிய உருண்டையாக்கி எல்லார் வீட்டுக்கும் குடுப்பாங்க. இப்போ அது குடுக்குறதில்ல. அதுக்கு பதிலாட்டு எங்க மைனி வீட்ல இருந்து பச்சரிசி, கருப்பட்டி, தேங்காய், பழம் எல்லாமே முழுசாவே குடுத்து விட்டுட்டாங்க. உரலும் இல்ல, உலக்கையும் இல்ல. அத இடிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஸ்கூலுக்கு 10 நாள் கழிச்சு போகும்போது, தங்க செயினு, தங்க வளையலோட போவோம். எல்லாரும் கிளாஸ்ல புன்னகையோட நம்மள பார்ப்பாங்க. நம்ம ஒரு வெட்கத்தோட போவோம். அது ஒரு காலம்.